அப்புறம் எதை வச்சு சீஃப் கெஸ்ட்டாக போனேன்னு என்னை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி பேட் கமெண்ட்ஸ் அப்படியே தான் வருது. இன்னும் பாடி ஷேமிங் அப்படியே தான் போயிட்டுருக்கு. நீ என்ன பெருசாக பண்ணிட்ட, உனக்கு எதுக்கு இந்த ரீச்சு, நான் கண்டிக்கினதுக்கு இந்த ரீச்சா, இன்னும் போகுது. அன்னைக்கு வந்ததே தான் இன்றைக்கும் வருது. பட் இன்றைக்கி அதை பார்க்கும்போது நான் வளர்ந்துட்டு தான் இருக்கேன். சொன்ன நீங்கள்லாம் அப்படியே இருக்கீங்க, அதையவே சொல்லிகிட்டு இருக்கீங்க. பட் நான் வந்து அதை தாண்டி ஒரு உயரத்தை இன்றைக்கி நான் ஜஸ்ட்டு சின்ன சின்ன சேனல்ஸ்குள்ளே இருந்தேன்னா இன்றைக்கி விஜய் டிவிக்குள்ளே போயிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு நான் க்ரோ அப் ஆயிட்டேன். ஸோ நீங்கள் பேசிகிட்டே இருங்கன்னு சொல்லி இக்னோர் பண்ணி பழகிட்டேன் நான். இப்போது அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. சொல்லப்போனால் கமெண்ட் செக்ஷன் பார்க்கறக்கே ரெடியாக இல்லை நான். பட் நமக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டிடும் இல்லையா, இந்த கமெண்ட்ஸ் வருது. அது போக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு அனுப்பிடுவாங்க, உன்னை இப்படி பேசியிருக்காங்க, பேசிட்டு போகிறாங்க. ஆனால் வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குது? வாழ்க்கை வந்து அது அப்படியே ஒரு மாதிரி ஸ்மூத்தாக அதோடவே எதுவோ அதோட போகுது. அதில் நான் போக பழகிக்கிட்டேன், அவ்வளோதான். எப்படி போகுதோ அப்படியே நம்மளும் போகணும். அதனால் அப்படியே நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். என்னோட பெஸ்ட்டு ஏதாவது என்னைக்காச்சும் ஒரு நாள் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும், அந்த ஹோப்பில் அப்படியே போயிட்டுருக்கேன். ஆனால் நீ ஆனால் நான் பார்க்கும்போது நீங்கள் பேசினது ஒரு 5 to 10 minutes வந்து டெலிகாஸ்ட் ஆகிருக்கலாம். பட் உண்மையிலே என்ன நடந்தது உங்களுக்கு, அதை பற்றி சொல். ஆக்சுவலி நீயா நானா வந்து மார்னிங்லேருந்து எடுத்தாங்க. நிறைய பேசியிருந்தேன். ஆக்சுவலி இதில் ஒரு பெரிய ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அந்த இடத்துல அந்த ஆப்போசிட்டில் ஒரு பையன் ஒரு கொஷின் வச்சுருந்தான். அந்த கொஷினை கட் பண்ணிட்டாங்க. அது எல்லா ஷோஸ்லேயுமே நடக்கிறது தான். பாதி தான் வரும், பாதி வராது. அது ஜாதியை பற்றி கேட்டிருந்தாங்க. அது வந்து ஆக்சுவலி அந்த ஆப்போசிட்டில் இருந்த பையன் உறுதிமொழி பற்றி ஒரு டீம் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த கொஸ்டினை அந்த பையன் கேட்டான். அந்த பையன் அதை கேட்டதுக்கு தான் நான் இருந்துட்டு நீங்கள் உள்ள வந்து கம்யூனிட்டி உறுதிமொழி இதெல்லாம் கொண்டு வராதிங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் அந்த பையன் கேட்ட கொஸ்டினை கட் பண்ணி விட்டுட்டு நான் சொன்னதை மட்டும் போட்டாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. மற்றபடி நான் பேசின விஷயங்கள் எனக்கு வந்து அதில் ப்ராப்பராக கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு விஷயம் மட்டும் அந்த பையன் பேசினதும் அதில் வந்திருந்தா கொஞ்சம் எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதை நான் பேசின மாதிரி ஆயிடுச்சு லாஸ்ட்டில் அந்த இடத்துல.